Suvaiyo Suvai. Sakthi Masala Suvaiyo Suvai நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போனால் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரேர் தாங்க, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடுவேன். நான்வெஜ் சாப்பிடுவேன். ஷூட்டிங்கில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா வைப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஹேபிட் வந்தது. இல்லைனா ஃபஸ்ட்டில் அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன். வீட்டில் நிறைய நான்வெஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். மார்னிங் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஒன்லி மத்தியானம் மட்டும்தான் நாங்கள் வந்து ரைஸ் குக் பண்ணுவோம். மற்றபடி ஈவினிங் டைமில் சப்பாத்திஸ், மார்னிங் டைம் ஏதாவது டிஃபன் லைட்டாக சாப்பிடுவோம். ஜாஸ்தி டயட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அதனால டயட்டெல்லாம் பண்ண மாட்டோம். டெய்லி ஒரே லெவல் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படியாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனோன்னா அப்போது ஒரு சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கிட்ட நெக்ஸ்ட் டே எல்லாம் குறைக்க மாட்டோம். அப்புறம் ஷூட்டிங்க்கு அவுட்டோர் போனோன்னா ரொம்ப போருங்க. அதே ஃபுட்டு ரொட்டீனாக சாப்பிடுவோம். வீட்டில் இருந்தால் நம்ம ஈவினிங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம். ஷூட்டிங்க்குன்னு வெளில போய்ட்டோன்னா ஹோட்டல்ஸில் சாப்பிடுவோம். ஹோட்டலில் கூட ரேர் தான், ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க கொண்டு வந்து தருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி லொக்கேஷனில் யாராவது வீடு இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. நாங்களும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எங்களுக்கு. அப்புறம் தெனாலியில் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. தெனாலி ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி தான் போயிருந்தோம். அங்கே ஒரு பாய் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் வச்சுட்டாங்க. பேக்கப் ஆகுது தெரிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு ட்ரீட். நல்லா பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம். ஆனால் ஆக்சுவலி அந்த குளிருக்கு வந்து அந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கீர் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் காரைக்குடி அந்த சைட் போனோன்னா பணியாரம் கொடுப்பாங்க, பால் பணியாரம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. வீட்டில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். அம்மா கேட்பாங்க எப்படி பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்டால் வீட்டில் வந்து பண்ணால் அது வராது. அவங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எல்லோரும். அப்புறம் படையப்பா ஷூட்டிங் அப்போது அதுவும் மறக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரஜினி சார், சௌந்தர்யா, ரமகிருஷ்ணன் எல்லாருமே நாங்கள் வந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிவாஜி சார், லக்ஷ்மி அம்மா, இவங்க எல்லாருமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த படத்தில் பண்ணுவேன்ட்டு. பட் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயம்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சது உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணேங்க. அன்றைக்கி அம்மா இல்லை வீட்டில். ஸோ ஏதாவது சமைக்கணுமே அப்படின்ட்டு எல்லாம் அம்மா சொல்லிட்டு போனாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. நான் சமைச்சிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து, நான் சமைச்சிருக்கேன் பாரு, டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சொன்னேன். சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா இருக்குப்பா நீயா பண்ண அப்படின்னு ஒரே சர்ப்ரைஸ் அவளுக்கு. இந்த மாதிரி ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ டிவியில் பார்ப்பேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சுன்னா உடனே பண்ணிடுவேன் நான். ஸோ ஏதாவது சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பொரியில் உப்புமா பண்ணுவேன், அவுளில் உப்புமா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சிப்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் ஸ்வீட் கோதுமை மாவில் வந்து ஹல்வா பண்ணியிருக்கேன். மைசூர் பாக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது கொண்டு போய் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணாங்க முன்னாடி தான் நான் வைப்பேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேணாம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொடு, நல்லா இருந்தா அப்புறம் சாப்பிட்லாம். நான் விடவே மாட்டேன். சரி அவங்க சாப்பிட்டுட்டு ஏதோ எனக்காக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சமையல் பக்கம் அவ்வளோ ஜாஸ்தி போக மாட்டேன் நான். எப்பயாவது மூடு இருந்தால் தான் நான் போய் சமைப்பேன். அதுவும் வீட்டில் வந்து அவ்வளோ வரவிட மாட்டாங்க, வேலையே பண்ண விட மாட்டாங்க என்ன. ஸோ அம்மா ஈவினிங் டைம்ஸ் ஏதாவது டைம் இருந்தால், சரி அக்கா பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே அப்படின்ட்டு பண்ணுவேன். மற்றபடி கிச்சன் பக்கம் போகிறதே இல்லை. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் டைனிங் டேபிளுக்கு வரும் எனக்கு.
நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ வீட்டில் வந்து அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அதனால் வெளியில் எங்கே போனாலும் எனக்கு அவ்வளோ சாப்பிட பிடிக்காது. ஹோட்டல்ஸில் கூட அவ்வளோ எனக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டில் சமைச்சது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஆந்திரா பீப்புள். ஸோ காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அதுவே பழகிடுச்சு எனக்கு. அதனால் எங்கே ஹோட்டல்ஸ்க்கு அவ்வளோ போக மாட்டோம் நாங்கள். டைம் கிடச்சிதா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது பிரியாணி ஸ்பெஷல்னா எங்களுக்கு பிரியாணி தான் சமைப்பாங்க, நான்வெஜ்ஜு. ஸோ வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரேராக தான் இருப்போம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரீட் மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குங்க. நான் ஒரு வாட்டி அம்மா இல்லை அன்றைக்கி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமேன்ட்டு ரசம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரசம் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், கேபேஜுக்கு வந்து தேங்காய் துருவி போடுவோம். ஸோ அந்த இது கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒருவேளை ரசமில் போடுவாங்களோ நினச்சிட்டு நான் வந்து ரசமில் தேங்காய் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அது ஒரு மாதிரி மிக்சர் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணால் ஓகே நல்லா தான் இருக்குது. சரி அக்கா பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஊற்றி நிறைய சாப்பிட்டாங்க, எனக்கே வைக்கல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கேட்குறாங்க அவங்க, சின்னம்மா இது வந்து ரசமா சாம்பாரா அப்படின்ட்டு. நான் அதான் சொன்னேன், என்ன இப்படி பண்ணீங்க, எல்லாம் எனக்கே வைக்காமல் சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்களேன்னா, இல்லை டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் என்ன சமைச்சிருக்கேன்னு தான் எங்களுக்கு புரியல அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குங்க. ப்ரெட்டு ஹல்வான்ட்டு ஒரு வாட்டி டிவியில் பார்த்து அது ஆக்சுவலி கொஞ்சம் நான் தப்பாக மைண்டில் ஏற்றி அது தப்பாக கூட பண்ணிவிட்டு ஏதோ ஸ்வீட்டாக இருக்கேன்ட்டு சாப்பிட்டோம், அவ்வளோதான். கேரளா சைடு போனோன்னா எல்லாத்துலேயும் அந்த கோகனட் ஆயில் ஒன்று ஊற்றிடுவாங்க. ஸோ எதுவுமே அவ்வளோ சாப்பிட பிடிக்காது. ஆனால் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ரசமும் அந்த ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு சாப்பிட்டா போதுங்க. ஆனால் அங்கே போனால் நல்லா டயட் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே வந்து ரைஸ் வந்து நம்மள மாதிரி இருக்காது, கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டோம். இன்னும் சப்பாத்தியும் அந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த ரசம் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோம், தயிர் சாதம். இந்த மாதிரி தான் அங்கே போய் நல்லா டயட் பண்ணிட்டு வரலாம். அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க நல்லா பண்ணுவாங்க, நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. மீன் குழம்புன்னு பண்ணுவாங்க, அது நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா, இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணுவாங்க அவியல். ஈவன் இங்கே வந்து என்னோடய நெய்பர்ஸ் இருக்காங்க, ரொம்ப மலையாளிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்ததுன்னா பருப்பாயசம், நான் அதுக்காகவே போவேன் அவங்க வீட்டுக்கு. பருப்பாயசம்காகவே எனக்குன்ட்டு ஒரு கேரியரில் அனுப்பிச்சிடுவாங்க பருப்பாயசம்காக. ஸோ ஓணம் விஷு இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா அவியல், பருப்பாயசம், அப்பளம். அந்த அப்பளம் கூட பப்படம் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அந்த பப்படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஷூட்டிங் போனோன்னா அதான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஹோட்டல்ஸ்லலாம். ஸோ இப்போ நாங்கள் ஊருக்கு போனோன்னா அவ்வளோதான், நான் 2 கேஜி ஏறிட்டு தான் வருவேன். பாட்டி எல்லோரும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துடுவாங்க. நாங்கள் போனோன்னா எல்லாம் கேம்பிள் ஆகிட்டு அப்படியே ஒரு 20-30 பேர் இருப்போம் வீட்டில். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் போனோன்னா. மாமாலாம் நாங்கள் வந்துட்டோன்னா உடனே நான்வெஜ் தான், செம்ம கட்டுவோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அது பேசிகிட்டே சாப்பிட்றதுல வந்து எவ்வளோ சாப்பிட்றோன்ட்டு அந்த அவங்க குவாலிட்டியே தெரியாது, அது அப்படியே அவ்வளோ குவான்டிட்டி தெரியாது, அப்படியே சாப்பிட்டுடுவோம் நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போகிறது 1 or 2 days இருந்தாலும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் டைமுக்கு சாப்பிடுங்க, மெயின் அதுதான் வேணும். ஸோ என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நமக்கு டைம் கிடைக்கலையா, அட்லீஸ்ட் ஒரு கிண்ணத்துலையாவது வச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணோம். நாங்கள் ஷூட்டிங்கில் அப்படி தான் பண்ணுவோம். வித்தவுட் பிரேக்கில் நிறைய வாட்டி போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நாங்கள் கிண்ணத்தில் தான் வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்லன்னா நமக்கு ஹெல்த் போயிடும். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, டயட் பண்ணாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ. சக்தி மசாலா சுவையோ சுவையில் வந்து நான் பங்கெடுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நீங்கள் எல்லோரும் என்னோடய இன்டர்வியூ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.